ஆமா படம் வச்சு புள்ள பூசி வாங்கிட்டு மாதிரி உனக்கா இருக்கடா என்ன பண்றது? ஆமா எதற்காக நடத்தீங்க? துணியா? ஆமாடா. அஞ்சியா? வந்தடா. நானெல்லாம் துணியா? சாப்பிட்டேன். போய் தூங்கு போ. இப்படி போமா அவன் இப்படிங்க. டேய் எந்த பக்கம் போனாலும் ஒரு வழி தான்டா. அந்த பக்கம் முடி செஞ்சு போ சௌகரியமா இருக்கு. எந்த பக்கம் முடிச்சா? டேய் அதுக்கு அட வச்சிக்கறோம் நாங்க. வேற இருக்கு. அதுக்கு ஸ்டேஜ் போட்டு லைட் போட்டு விட்டுக்கறாங்க. வேற இருக்குடா. அழகா ஆடுறோம் அழகா பாடுறோம். அப்படியே. ஆடுற பாடு அப்படியே நிக்குது. அப்படியே. ஆக தூங்கு. கேளா நின்னு பாத்தேலா மன்னா அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை முடித்து தாயகம் திரும்பியுள்ளார் நமது நாட்டு இளவரசர். அவருக்கு எனது சார்பாகவும் இந்த நாட்டு மக்கள் சார்பாகவும் என் கையினால்
இந்த மனமாற்றி என்னடா என்ன காரியம் செய்கிறீர்கள்? என்ன செய்தோம் யாரவன் யார்? தேவன் நாட்டிலே கூலிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். வேலைக்காரனா நம் காலாளித்த வேலையை கையால் செய்யக்கூடியவன். ஜீவா நமது செருப்புக்கு சமமானவன். என்னங்க நான் யார்? எப்பேற்பட்ட பட்டப்படிப்பினை முடித்து வருகிறேன்? நான் வருகின்ற வேலையிலே என் வருகைக்கு ஒரு வேலைக்காரன் வரவைப்பதா? அவமானமாக இருக்கிறது தாய். ஜீவா நீங்கள் யார்? என் தெய்வம். தாய் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கு மந்திரமில்லை என்று சொல்லி நன்கு உணர்ந்தவன் நான். தாய் தந்தை இருவரும் தெய்வம் போல் இருக்கும்போது கேவலம் ஒரு வேலைக்காரன் கரத்திலே எனக்கு மாலையா? நிறுத்து. டேய், என்ன ஒரு தலைகணம் வேண்டாம் இந்த அற்ப குணம். நல்லதை நாடுவதே நல்ல இனம். அவர் யாரடா? யாரு? அவர் யார்? யாரு? முன்பொரு காலத்தில் என் உயிரை காப்பாற்றி உத்தமரடா. அது மனித டேய் உற்ற நண்பரு கூடடா. மன்னிப்புக்கு முன்பொரு காலத்திலே உங்கள் உயிரை காப்பாற்றினார். ஆமா. முன்பொரு காலத்திலே அவர் எப்படி இருந்தார் என்று நான் சொல்லுகிறேன். எப்படி இருந்தா முன்பொரு காலத்திலே அவர் ஒரு பிச்சைக்காரன். பிச்சைக்காரனா? வீதி வீதியாக சென்று திருவட்டை ஏந்தி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரன். உங்களுடைய உயிரை காப்பாற்று என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக படைத்தளபதி பட்டத்தை கொடுத்து பக்கத்திலே அமர வைத்திருக்கிறீர்கள். கேவலம் ஒரு பிச்சைக்காரன் கருத்திலே மாலையை நான் அறிந்து கொள்ள வேண்டுமா? முடிந்த கதையடா. ஏனண்டா நீ சொன்னது அத்தனையுமே தவறு. நீ குழந்தையாக இருக்கும் பொழுது உன்னை எடுத்து வளர்த்தவரை இந்த நல்லவர் தானடா. அவரை போய் அசிங்கப்படுத்தி விட்டாய். என்னதான் ஆராட்டி சீராட்டி மார் மீதும் தோல் மீதும் சுமந்து வளர்த்தாலும் பிச்சைக்காரன் இல்லை என்பது மாறிவிடுமா என்ன? ஜீவா நீ சொன்னது அத்தனையுமே தவறு. அதற்காக அவர் பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் ஆமா அவன் பாதத்தில். ஆமாண்டா. நான் யார்? அவன் யார்? என்னடா நான் படித்த வீரை, அவன் படிக்காத முட்டாள். முட்டாளா? கேவலம் ஒரு முட்டாள் காலிலே நான் விழ வேண்டுமா? என்னங்க? தாயே, தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாமல் பேசுறேன்? டேய் வேணாம்டா, அவசரப்படாதடா. என்னங்க கேவலமா பேசுறான். அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். அவனுக்கு பதிலாக நீயே மன்னிப்பு கேள். நானே கேட்கிறேன். தளபதி யாரு? ஏதோ அறியாதவன் தெரியாமல் பேசிவிட்டான். அவன் குழந்தைங்க, நீ எடுத்து வளர்த்த குழந்தை. எது பேசினாலும் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னா, இலவச கூறிய வார்த்தையில் வார்த்தையில் எனக்கு துளி கூட வருத்தமே கிடையாது. மாதிரி அற்புதமா. நான் வளர்த்த பிள்ளையாயிட்டு மனசுதான். சரி, என்ன நடக்குது நடக்கட்டும், அத்தனை பார்த்துக் கொள்ளலாம். என்னங்க இனி இவன் இப்படியே விடக்கூடாது. இவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து இவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்க ஆமா. வேண்டும். அப்பதான் அப்பதான் அடங்குவான். எனக்கு என்ன வயதாகிவிட்டது? திருமண வயசு சின்னஞ்சிறு வயதுதானே. இப்போது நான் பட்ட படிப்பினை முடித்து தாயம் திரும்புகிறேன். இன்னும் நாட்டு நலனை ஏதும் அறியவில்லை. நாட்டு நலனை நன்கு அறிகிறேன். பிறகு திருமணத்தை செய்து கொள்கிறேன். இப்போ செல்ல போகிறேன் நகர்வலம். அவன் திருமணம் தான். ஏங்க பல நாட்டு மன்னர்கள் எப்படி அரசாட்சி செய்கிறார்கள் ஆமா. பார்த்து வந்த பிறகு மன்னராட்சி வைக்கிறான். பரவாயில்லை. ஆகட்டும். ஜீவா, நீ ஒருவனாக செல்லக்கூடாது. எனது உற்ற நண்பர் இருக்கார். தளபதியார் அடிச்சல் உனக்கு துணையாக வருவார். உனக்கு நான் துணையாக முன்னே செல்லுகிறேன். செல் செல். பின்னே அனுப்பி வைங்கள். ஐசிட்டு போறேன். ஆசிட்டு போ, ஆசிட்டு போ. தளபதி யாரே? நான் சிறியவன். அவனுக்கு ஒன்று மரியாதை. அப்படித்தான் அவனை மன்னித்து மன்னா கவலை வேண்டாம். இளவரசி சிறியவர் தானே, அவருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ எப்படி சொல்ல வேண்டுமோ சிறந்த முறையில் அவனுக்கு நான் சொல்லி செய்வேன். கூட்டிட்டு வா. நீங்க புறப்படுங்க. நீங்க செய்வீங்க. நான் பார்த்து திறமையா வர. Oh my God. ஆணவக்காரன் ஐயையா. அகம்பாவம் கொண்டவன் ஆ. என்னை பார்த்து ஆ. செருப்பு சமன் விட்டான். அப்படி போய் சொன்னா பரவாயில்லை. டேய் ஜீவா, ஐயா. என்ன ஒரு ஆணவம் படித்த மமதையா? ஆஹா. நல்லவனாக இருந்த என்னை உன்னை நய வஞ்சன மாற்றியது உன்னுடைய சொல். அப்படியா? இனி முதல் கொண்டு கொண்டு இந்த மனித நாட்டை நானே ஆள வேண்டும். அப்படியா? அவர் குடும்பத்தை வேரோடு அழிக்க வேண்டும். அழிக்கிறான். அதற்கு உறுதுணையாக உறுதுணையாக. என்னுடைய மனைவியை பார்க்க போகின்றேன். அப்படியா? புறப்படுகிறா. அத வாராண்டி வாராண்டி வில்லேஜி ஒரு இது தானம்மா அம்மா
உன்னோடு ஒன்னாக